முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரை சூப்புக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு 2 கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஆஞ்சு வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு தக்காளி, ஒரு 12 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் உப்பு. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதை நம்ம ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கீரையை போட்டுக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, பூண்டு பல், வெங்காயம், சீரகம், மிளகு, உப்பு போட்டுக்கலாம். சூப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நான் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். ரொம்ப 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 ஈஸியான ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இந்த சூப் ரெசிபி. அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அனிமிக்காக இருக்கவங்க, ரொம்ப அசரிக்கையாக இருக்கிறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, வயசானவங்க, குழந்தைங்க எல்லாருமே குடிக்கலாம். இதுக்கு வயது வரம்புங்கிறதே கிடையாது. அவ்வளோ ஒரு நல்ல ரெசிபி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது மூடி போட்டுக்கலாம். போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டீம் போயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தண்ணியாட்ட தான் இருக்கும். கீரை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கீரையை மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லா பொருளையும் நம்ம நல்லா அரைச்சிடலாம். அரைச்சி வடிகட்டிக்கலாம். ஏன்னா குழந்தைங்க அப்போ தான் எல்லாத்தையும் ஒதுக்காமல் குடிப்பாங்க. இதை நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம பெரியவங்களுக்கு இதை அப்படியே குடிக்கணும்னு தோணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த தக்காளி இப்படி லைட்டாக மசிச்சு விட்டுட்டு அப்புறமேல் குடிங்க, நல்லாயிருக்கும். இந்த கீரையோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நமக்கு இந்த மாதிரி வெங்காயம் பூண்டெல்லாம் அப்படியே சாப்பிட பிடிக்கும். குழந்தைங்களுக்கு அது பிடிக்காது. அதுக்காக தான் அரைக்கணும்னு நான் சொல்கிறேன். ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம வடித்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மித்ததெல்லாம் வடிச்சிட்டு அரைச்சிக்கலாம். வடித்தாச்சு. இப்போ இதை மட்டும் நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ இந்த தண்ணியை கொஞ்சமாக இது கூட ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கப்புறமேல இதிலே நம்ம கலந்துக்கலாம். அவ்வளோதான், அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த தண்ணியோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேக வச்ச குக்கர்லேயே இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். இது நம்ம திரும்ப வடிக்க வேண்டியதில்லை. அது நல்லா நைஸாக அரைச்சிருக்கு பாருங்க. அதனால் இதை வடிக்க வேண்டாம். மிக்ஸி ஜார்லேயுமே அந்த எடுத்து வச்சுருக்கிற ஜூஸவே ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாம். மீதி வடித்து வச்சுருக்கோம்ல இந்த தண்ணி இந்த சூப்லேயே சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற கீரையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு நம்ம சூப்பு குடிக்கும் பொழுது லைட்டாக சூடு பண்ணி குடித்தோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு பத்தில் நான் மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்கிற அளவுக்கு பண்ண வேண்டாம். நம்ம லைட்டாக சூடாக தான் இருக்குது. குடிக்கிற பதத்துக்கு கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு.